உறவினர்கள் வருவதே இன்று குறைவாக ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் பேருந்து வசதி இருக்காது. நகரத்திலே இருக்கிற உறவினர் வீட்டுக்கு சென்று அங்கே தங்கிவிட்டு அடுத்த நாள் தங்கள் பேருந்தை பிடித்து கொண்டு செல்வார்கள். ஆனால் இன்று எல்லோரிடமும் வாகனம் இருக்கிறது. யாரும் இன்னொருவர் வீட்டில் எந்த சமரசமும் செய்து கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒரு காலத்தில் உறவினர் வந்தால் நாங்கள் எல்லாம் அந்த உறவினர் வந்துவிட்டார் என்று மகிழ்ச்சியாக இருப்போம். ஏனென்றால் அன்று நாங்கள் மாணவர்களாக இருந்தோம். அன்று ஒரு நாள் யாரும் நம்மை படிக்க வற்புறுத்தப் போவதில்லை. அதனால் மகிழ்ச்சியாக இருந்தோம். அந்த உறவினர்கள் பேசுவதை வாயை திறந்து நாங்கள் கேட்போம். குழந்தைகளிடையே அத்தையின் பக்கத்தில் யார் படுத்துக் கொள்வது, மாமாவின் பக்கத்தில் யார் படுத்துக் கொள்வது என்று ஒரு பெரிய போட்டியே ஏற்படும். ஏனென்றால் வந்தவர்கள் புதிய புதிய கதைகளை சொல்லுவார்கள். அந்த கதைகளை கேட்டு அடுத்த நாள் பள்ளியில் நாமே படித்ததைப் போல சொல்லலாம். இவையெல்லாம் அன்று உறவினர்கள் வருகிற போது ஏற்பட்ட மகிழ்ச்சி. உறவினர்கள் வந்தால் பலகாரம் செய்வார்கள். அதில் நமக்கும் கொஞ்சம் கிடைக்கும் என்று சிறுவர்கள் நினைப்பார்கள். இப்படி வருகிறவர்களையெல்லாம் வரவேற்ற காலம் போய் இன்று யாராவது வந்தால் அவர்கள் ஒரு நிமிடம் கூட தங்குவதில்லை. திருமணம் ஒரு காலத்திலே நடந்தால் அந்த ஊர் முழுவதுமே திருமண கோலம் தாங்கும். தெரிந்தவர்கள் வீட்டிலெல்லாம் சென்று உறவினர்கள் தங்குவார்கள், நண்பர்கள் தங்குவார்கள். அப்போது அவர்கள் வீட்டிலே இருப்பதை சாப்பிடுவார்கள். சாப்பிடுவது முக்கியமல்ல, பகிர்வது முக்கியமாக இருந்தது. ஒரு சில பதார்த்தங்கள் தான் இருக்கும், ஆனால் பார்த்து பார்த்து பரிமாறினார்கள். இன்று இலை நிறைய பலகாரங்கள், ஆனால் அந்நிய முகங்கள் பரிமாறுகின்றன, எந்திரத்தனமாக பரிமாறுகின்றன. அவர்கள் பரிமாறுகிற வேகத்தில் வேண்டாம் என்று சொல்வதற்குள் அது இலையில் விழுந்து விடுகிறது. தூக்கி எறிவதுதான் வாய்க்குள் போடுவதை விட அதிகமாக இருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே திருமணங்கள் என்பவை திருமண மண்டபங்களோடு இன்று நின்று விட்டதால் உறவுகளும் இன்று திருமண மண்டபங்களோடு நின்று விட்டன. ஒப்புக்கு உறவுகள் இருக்கின்றன. யாராவது வந்தால் ஆசையாக குழந்தைகள் வந்து அவர்கள் அருகிலே அமர்வதில்லை. வாருங்கள் என்று சம்பிரதாயமாக ஒரு போலி புன்னகையை உதிர்த்துவிட்டு தங்கள் அறைக்குள் சென்று விடுகிறார்கள். தங்கள் அறையை எந்த உறவினர்களுக்கும் தருவதற்கு இன்று யாரும் தயாராக இல்லை. அப்படியே தந்தாலும் தங்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஒரு விடுதியிலே சென்று தங்கலாம், வசதிகள் முக்கியம் என்று நினைக்கின்ற மனப்பான்மை இன்று வந்துவிட்டது. இருந்ததை பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவோம் என்கின்ற நிலைமை மாறிவிட்டது. இலையிலே எப்படி பரிமாற வேண்டும் என்பதை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் குடும்ப விளக்கிலே கூறியிருப்பார். வாழை இலையினடி உண்பார் வலப்புறத்தில். வாழை இலையவே போடுவதற்கு பல வீடுகளில் தெரிவதில்லை. அடிப்புறத்தை இடது பக்கமாக போட்டு விடுகிறார். முதலிலே காய்கறிகள் பரிமாற வேண்டும், அந்த இனிக்கிற பணியாரங்களை பரிமாற வேண்டும், அதற்கு பிறகுதான் சோறுக்கு இடம். என்றால் என்ன அர்த்தம்? முதலில் நீங்கள் காய்கறிகள் போன்ற சத்தானவற்றை வயிறார உண்ணுங்கள், மீதி இருப்பதில் மட்டும் சோறு இருக்கட்டும். அதிலும் வெந்நீரும் தண்ணீரும் வைக்க வேண்டும். ஏனென்றால் வெந்நீர் தண்ணீரை வைக்க வேண்டும், வெந்நீர் வேண்டும் என்று கேட்டுவிடக்கூடாது. அதனால் அவர்களுக்கு வெந்நீரா தண்ணீரா என்பதை அவர்கள் தீர்மானிக்கட்டும். அவர்களை கேட்க வேண்டும், கெஞ்ச வேண்டும், குறிப்பறிய வேண்டும். அவர்கள் ஒன்றை விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்றால், எக்கரியில் நாட்டம் எவர்க்கென்று நீ அறிந்து அக்கரியை மேன்மேலும் அல்லிவை விக்குவதை நீ முன்னிணைந்து நினைப்பூட்ட நீரருந்து என்று குறிப்பிடுகிறார். எக்கரியில் நாட்டம், அதை அல்லிவை, குறிப்பறிந்து செய், கெஞ்சு, இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டும் என்று. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வட இந்தியாவிலே 2 சகோதரர்கள், அவர்கள் விருந்துக்கு அழைப்பார்கள். அவர்கள் இருவரும் தான் பரிமாறுவார்கள். தட்டிலே நிறைய பலகாரங்களை போடுவார்கள், சாப்பிட சாப்பிட போடுவார்கள். ஒரு கட்டத்திலே போதும் என்று நீங்கள் சொல்வீர்கள், இனிமேல் வேண்டவே வேண்டாம் என்று நீங்கள் கோபமாக பேசுவீர்கள். இனிமேல் என்னால் சாப்பிட முடியாது என்று எடப்போகிற நேரத்தில் அண்ணன் 2 கைகளையும் பிடித்து கொள்வார், தம்பி வாயிலே ஓட்டுவார். நீங்கள் திட்டுவீர்கள், அப்போதுதான் நிறுத்துவார்கள். திட்டுகிறவரை விருந்தோம்புவதுதான் எங்கள் பண்பாடு என்று அவர்கள் கூறுவார்கள். பரிமாறுகிறவர்களும் இருக்கிறார்கள். நாம் இன்று எப்படி விருந்தோம்பல் இருக்கிறது என்று பார்த்தால், ஒரு கணவனும் மனைவியும் வீட்டிலே இருக்கிற போது ஒரு விருந்தினர் வந்து விட்டார். உடனே அவர்கள் இருவரும் அந்த விருந்தினரை விரட்டி அடிப்பதற்காக அவர் முன்னால் சண்டை போடுவதைப் போல நடித்தார்கள். அந்த விருந்தினரும் வெளியே செல்வதைப் போல மச்சிலே ஏறி அமர்ந்து கொண்டார். விருந்தினர் போய்விட்டார் என்று நினைத்து கொண்டு
மனைவி கணவனை பார்த்து, நான் எப்படி அழுவது போல நடித்தேன் என்றார். உடனே கணவன், நான் எப்படி அடிப்பதைப் போல நடித்தேன் என்றார். உடனே அந்த விருந்தாளி, நான் எப்படி போவது போல நடித்தேன் என்று சொல்லி கீழே இறங்கி வந்து விட்டார் என்று ஒரு கதை உண்டு. முல்லா நஸ்ருதீன் வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு தோசை சுட்டு பரிமாறி கொண்டிருந்தார். இன்னொரு தோசை கொண்டு வரட்டுமா என்றார். வந்தவர் சொன்னார், போதும் போதும், ஏற்கனவே 5 தோசை ஆகிவிட்டது, இது 11வது தோசை, யார் தோசையெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அதை போல இன்றைய விருந்தோம்பல் இருக்கிறது. நாம் ஔவையார் எழுதிய அந்த முக்கியமான பாடலை பார்க்க வேண்டும். மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவ முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10 பசி வந்திட பறந்து போம் என்றார். ஒருவன் பசியோடு இருக்கிற போது மானம் கல்வி அனைத்தையும் மறந்து விடுவான். அவன் பசியை தீர்த்து கொண்டால் போதும் என்று நினைத்து விடுவான் என்கிற காரணத்தினால்தான் அன்றைய விருந்தோம்பலிலே நாம் பசியை போக்க வேண்டும் என்பதற்காக முகம் தெரியாத மனிதர்களுக்கு கூட உணவை பரிமாற வேண்டும் என்று நினைத்தோம். அதனால்தான் புறநானூற்றிலே ஒரு அற்புதமான பாடல், முன்றில் முஞ்சையோடு முசுண்டை பம்பி பந்தல் வேண்டா பலாத்தூங்கு நீடல் கைமா வேட்டுவன் கடைதுயில் மடிந்தன பார்வை மடப்பினை தடிப்பிரிதோர் தீர்த்தொழில் தனிக்களை திளைத்து விளையால் இன்புறு புனநிலை கண்ட மனையால் கணவன் எழுவதும் அஞ்சி கலையை பிணைவையின் தீர்தலும் அஞ்சியாவதும் இல்வடங்காமையின் கல்லென ஒழித்து மானதல் பெய்த உணங்கு திணை வலிசி காண கோடியோடு இதற்கவர்ந்து உண்டன ஆற நெருப்பின் ஆறல் நாரா தடிய நிறுத்த முடுவல்லூரம் இரும்பேர் ஒக்கரோடு ஒருங்கி இனிது அருந்தி தங்கி செம்போப்பான தங்காது வேந்துதரு விழுக்கூல் பரிசலற்கென்றும் அருகாது ஈயுமன்மை உரைசால் நெடுந்தகை ஓம்பும் ஊரே என்பது. கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான், பார்வை மான் இன்னொரு மானோடு விளையாடி கொண்டிருக்கிறது. அவள் காய வைத்த அந்த தின அரிசியை காட்டுக்கோழிகள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. அந்த கோழிகளை விரட்டினால் கணவன் எழுந்து விடுவான். அவனோ யானை வேட்டைக்கு போய் வந்திருக்கிறவன். ஆனால் அந்த பார்வை மான்களும் பிரிந்து விடும் என்பதால் தினையரிசியை சாப்பிடட்டும் என்று நினைக்கின்ற அந்த இல்லத்திற்கு செல்வாய், அவர்கள் உன்னை விருந்தோம்பி காப்பார்கள் என்று புறநானூற்றிலே ஒரு பாடல் இருக்கிறது. வருகிறவர்களுக்கு அந்த காலத்திலே கால் அலம்ப தண்ணீர் தர வேண்டும், அது முக்கியம். அதனால்தான் முறுவல் இனிதுரை கால் நீர் மனைப்பாய் போன்றவற்றை அளிக்க வேண்டும் என்பதற்காக கிடக்கையோடு ஐந்தும் என்பதலை சென்றோர்க்கு ஊனோடு செய்யும் சிறப்பு என்று ஆச்சார கோவையிலே ஒரு பாடல் வருகிறது. இவையெல்லாம் அன்றைய விருந்தோம்பல்கள். இன்று ஒருவன் தன்னுடைய காரை ஓட்டிக்கொண்டு சென்றான். அப்பாவி மக்கள், ஒரு குடும்பத்தினர் பசி தாங்க முடியாமல் தங்களுடைய பசியை போக்குவதற்காக ஓரிடத்திலே வளர்ந்த புல்லை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவன் அவர்களை அழைத்தான். இந்த இடத்தில் புல்லை சாப்பிடுகிறீர்களே, பரிதாபமாக இருக்கு, என்னுடைய காரிலே ஏறுங்கள் என்று ஏற்றி கொண்டு சென்றான். அவர், எங்கே போகிறீர்கள் என்று, என்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன், அங்கே எங்களுக்கு சாப்பாடு போக போகல. இல்லை, அங்கே புல் இன்னும் நன்றாக வளர்ந்திருக்கிறது, அதனால் உங்களை அங்கே அழைத்து செல்கிறேன் என்று. இன்று விருந்தோம்புவது எப்படி இருப்பது என்பதை நாம் குடும்ப விளக்கிலே பார்க்கலாம். எப்படி விருந்தோம்ப வேண்டும் என்பதற்கான இலக்கணம் இன்று பல இல்லங்களில் மறைந்துவிட்டது. அவர் குறிப்பிட்டதைப் போல எதில் பரிமாறுகிறோம் என்பது முக்கம், இலையில் பரிமாற வேண்டும் என்பது தமிழர் மரபாக இருந்தது. மனிதன் கண்டுபிடித்த முதலில் பயன்படுத்தி தூக்கி எறிகிற பொருள் வாழை இலைதான். அந்த வாழை இலை சுற்றுச்சூழலுக்கு சேதாரம் விளைவிக்காத ஓர் இலை. அந்த இலையை பயன்படுத்தித்தான் தமிழ்நாட்டிலே உணவு பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். இன்று பல இடங்களில் நன்றாக சமைத்திருந்தாலும் பரிமாறுவது தெரியாமல் இருக்கிறார். எதை எங்கே வைப்பது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார். வருகிறவர் சாப்பிடுகிற போது முதலில் காய்கறிகளை மேலே பரிமாற வேண்டும், உப்பை வைக்க வேண்டும், கொஞ்சம் இனிப்பை வைக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் பரிமாறுகிற போது வந்தவர்கள் போதும் என்று சொல்கிறவரை அவர்களுக்கு பரிமாற வேண்டும், அமர வைத்து பரிமாற வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு சில காய்கறிகள் பிடிக்காது. எந்த காய்கறி என்று சொல்லி பரிமாற வேண்டும், ஏனென்றால் சிலருக்கு சிலவற்றில் ஒவ்வாமை இருக்கும். அவர்கள் போதும் என்று சொல்கிறவரை பரிமாறி அவர்கள் சாப்பிட்டதும் இன்னும் வேண்டுமா என்று பரிமாற வேண்டும். அவர்களுக்கு 2 பக்கமும் தண்ணீரை வைக்க வேண்டும். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் இன்னும் சாப்பிடுங்கள் என்று வற்புறுத்த வேண்டும். அவர்களாக போதும் போதும் என்று சொல்லும் வரை இன்னும் சாப்பிடுகிறீர்களா, இன்னும் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்க வேண்டும். ஆனால் இன்று
பல இடங்களுக்கு செல்லுகிற போது ஒன்றை நாம் பார்க்கிறோம். அவர்களாக முடிவு செய்து கொள்கிறார்கள், இவர்கள் இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் என்று. எதை எப்போது பரிமாறுவது என்றே தெரியவில்லை. ஒரு கல்வி நிலையத்திற்கு சென்றபோது அங்கே படிக்கிற பெண்களை பரிமாற சொன்னார்கள். அவர்கள் முதலில் தயிர் சாதத்தை பரிமாறிவிட்டார்கள். சரி, தயிர் சாதம் தான் இருக்கிறது போல இருக்கிறது என்று வந்தவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் சாம்பார் வேண்டுமா என்றார்கள், காய்கறி சாதம் வேண்டுமா என்றார்கள், சப்பாத்தி வேண்டுமா என்றார்கள். இப்படி கேட்டு கடைசியில் பரிமாற தெரியாத காரணத்தால் அந்த விருந்தே களையிழந்ததை நான் பார்க்க முடிந்தது. ஒரு காலத்தில் வீட்டில் வருகிறவர்களுக்கு எப்படி பரிமாற வேண்டும் என்பதை சொல்வார்கள். வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேருமே வாசலுக்கு வந்து உறவினர்களையோ விருந்தினர்களையோ வரவேற்பார்கள். நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். உணவு பரிமாறுவது மட்டுமே விருந்தோம்பல் இல்லை. ஒருவரை அன்பாக வரவேற்று அமர வைத்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்களை முகம் கழுவ வைத்து அவர்கள் இளைப்பாற வைத்து அவர்கள் செல்லுகின்ற வழியை காட்டி அவர்களுக்கு உதவுவது கூட விருந்தோம்பல். ஒருவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது கூட விருந்தோம்பலின் ஒரு பகுதியாகத்தான் கருதப்பட வேண்டும். இன்று முகம் தெரியாத மனிதர்களை எல்லாம் அழைத்து விருந்தோம்புவதற்கான வசதி இல்லை. ஏனென்றால் மாநகரத்திலே ஜன்னல்களெல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன. ஜன்னல்களை திறந்தால் காற்று வருவதை விட களவு தருவது அதிகமாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் சென்றவுடன் அந்த சன்னல்களை அடைத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு வீடுமே ஒரு சிறைச்சாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்நியர்களை அவர்கள் நம்ப முடியவில்லை. கைபேசியிலே அழைப்பு வந்தால் கூட தெரியாத எண்ணாக இருந்தால் எடுக்க வேண்டாம் என்று சொல்கிற நிலைமையில் இன்று இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இன்றைய சூழலில் ஏமாற்று போக்கு அதிகரிக்கிறது. அதனால் புதிய முகங்களை வரவேற்று விருந்தோம்புவது என்று இன்று சாத்தியமே இல்லை. நாம் தெரிந்தவர்களை விருந்தோம்புவதை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். உறவினர்களுக்கு விருந்தோம்புவதை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் சுவிட்சர்லாந்திற்கு வந்தாராம். அங்கே ஒரு விவசாயியை பார்த்து கேட்டார், எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? இருக்கிறோம், ஆனால் நல்ல பால் தருவதற்கு எங்களுக்கு பசு இருந்தால் நன்றாக இருக்கும். கடவுள் நன்றாக பால் தருக்கிற பசுக்களை படைத்துவிட்டு சென்று விட்டார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப வருகிறார். அதே விவசாயியை சந்திக்கிறார். என்ன, எப்படி இருக்கிறீர்கள் என்றார். அவர் 2 குவளை பாலை அந்த மாட்டிலே கறந்து அவருக்கு கொடுத்தார். அவர் அதை சாப்பிட்டார். பால் நன்றாகத்தான் இருக்கிறது என்றார். சரி, வேறு ஏதாவது வேண்டுமா? வேறு எதுவும் வேண்டாம், நீங்கள் குடித்த பாலுக்கு 4 பிராங்க் கொடுத்து விட்டு போங்கள் என்று சொன்னார் என்று நான் படித்திருக்கிறேன். எல்லாமே வரவு செலவு கணக்காக இருப்பது அல்ல, அதை தாண்டியது தான் மனித வாழ்க்கையை பொறுத்தவரை. ஜார்ஜ் குல்ஜீஃப் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல நாம் எதை கொடுத்தோமோ அதுதான் நமக்கு சொந்தம். நம்மிடம் இருப்பவை நம்முடைய சொத்துக்கள் அல்ல. நாம் அடுத்தவர்களுக்கு அளிக்கிற கல்விதான் மனத்திலே ஆழமாக பதிகிறது. அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற செல்வம் தான் ஆழமாக பதிகிறது. அதனால்தான் கம்பர் தன்னுடைய இராமாயணத்திலே குறிப்பிட்டார், பெருந்தடங்கன் பிறை நுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகையும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று குறிப்பிட்டார். அவர்களுக்கு செல்வமும் கல்வியும் பூத்தது. அதனுடைய அடையாளம் என்ன? ஒருவன் செல்வந்தன் என்று சொன்னால் அவன் விருந்தோம்ப வேண்டும், அதுதான் செல்வம். அவனே பதுக்கிக் கொள்வதல்ல. சேமிப்பது வேறு, சேகரிப்பது வேறு. அடுத்தவருடையதை எடுப்பது சேகரிப்பது, தன்னுடையதை தனக்காக வைத்துக் கொள்வது சேமிப்பது, அதை ஒதுக்கி வைப்பது பதுக்குவது. ஆகவே பதுக்கிக் கொண்டிருப்பவர்கள் செல்வந்தர்கள் அல்ல, பகிர்ந்து அளிப்பவர்களே செல்வந்தர்கள். தமிழர்களுடைய எல்லா திருவிழாக்களிலும் பகிர்வது முக்கியமாக இருக்கிறது. அதனால்தான் பொங்கலை நாம் பண்பாட்டு செங்கல் என்று கொண்டாடுகிறோம். காரணம், நாம் பகிர்வதை உழைப்பாளிகளுக்கும் சேர்த்து, உழைத்த அந்த கால்நடைகளுக்கும் சேர்த்து பகிர்ந்து கொடுப்பதாக மாற்றி அமைத்திருக்கிறோம் என்பதனால்தான். ஆக பகிர்ந்து கொடுப்பதில் தான் ஒரு மனிதன் மேம்பாடு அடைகிறான். அதனால்தான் மணிமேகலையிலே குறிப்பிட்டால், அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாதிருகேல் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதில் என்று. ஒரு மனிதனுக்கு உணவையும் உடவையும் உடையையும் தங்குவதற்கு உரையிலையும் கொடுப்பதுதான் மிகப்பெரிய அறம். அதைவிட மிகப்பெரிய அறம் ஏதுமில்லை. அறம் செய்வது என்பது ஒருவருக்கு உணவளிப்பதுதான். நாம் இந்த காலத்திலே எப்படி உணவளிக்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு முன்பு விவேகானந்தர் கூறிய ஒரு கதையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
ஒரு மன்னர் வருகிறவர்களிடெல்லாம் ஒரு கேள்வியை கேட்பார். இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்று. இல்லறம்தான் சிறந்தது என்று யாராவது சொன்னால் அவரை தோற்கடித்து அவரை துறவரத்திற்கு அனுப்பிவிடுவார். துறவரம்தான் சிறந்தது என்று சொன்னால் அவரை தோற்கடித்து அவருக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து விடுவார். இதுதான் அவருடைய பொழுதுபோக்கு. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு துறவி வருகிறார். அவரிடம் இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா, என்னோடு கொஞ்சம் வாருங்கள், உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று அழைத்து சென்றார். இருவரும் போய்க் கொண்டிருக்கிற போது ஒரு இடத்திலே பெரிய கூட்டம். என்ன என்று பார்த்தால் இளவரசிக்கு சுயம்வரம் நடக்கிறது. 2 முறை சுயம்வரத்திலும் அவர் யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. இப்போது யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்று மக்கள் கூடி நிற்கிறார்கள். தன்னை தேர்ந்தெடுப்பார்களா என்று பலரும் ஏங்கி நிற்கிறார்கள். அப்படி யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுக்கு பாதி ராஜ்யம் என்று மன்னர் அறிவித்து விடுகிறார். அப்போது அந்த வழியாக வந்த துறவி வேறு இளந்துறவி, அவர் என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்கிறார். இந்த துறவியும் மன்னரும் பார்க்கிறார்கள். அந்த பெண்மணி பார்த்து கொண்டே வந்தால் வருகிறவர்களை எல்லாம் இந்த இளம் துறவியை பார்த்தும் அவருடைய கழுத்திலே மாலையை போட்டு விட்டார். மன்னர் அவரை பிடித்து கொண்டு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார். நான் வேடிக்கை பார்க்க வந்தேன், என் கழுத்தில் விழுந்து விட்டது, எனக்கென்ன இது வேலையா என்று மாலையை தூக்கி எறிந்து விட்டார். முழு ராஜ்யமுமே தருகிறேன், என் மகளுக்கு இதுவரை யாரையும் பிடிக்கவில்லை, உங்களைத்தான் பிடித்திருக்கிறது, உங்கள் மகளுக்கு என்னை மட்டும் பிடிக்கவில்லை, பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் மாலையை தூக்கி எறிந்துவிட்டு விடுவிடு என்று சென்றார். மன்னரும் துறவியும் அவரை பின்தொடர்கிறார்கள். அந்த இளவரசியும் அவரைத்தான் மணந்து கொள்வேன் என்று பின்தொடர்கிறார். அந்த துறவியை ஒரு காட்டுக்குள் புகுந்து விட்டார். இவர்களும் காட்டுக்குள் புகுகிறார்கள். அவர் ஏதோ ஒரு பாதை, காட்டை தெரிந்திருப்பார் போல் இருக்கிறது, அவர் எங்கோ புகுந்து மறைந்து விட்டார். இரவு நேரமாகிவிட்டது. அந்த பெண் ஒரு மரத்தடியில் தங்குகிறாள் அழுது கொண்டே. இந்த துறவியும் மன்னரும் சென்று, கவலைப்படாதே, நாளை காலையில் உன்னை அரண்மனைக்கு சேர்த்துகிறோம், இப்போது இந்த இரவிலே இங்கே தங்குவோம் என்று. அந்த மரத்திலே ஒரு தாய்ப்பறவையும் தந்தை பறவையும் 3 குஞ்சுகளோடு இருக்கின்றன. அவை இந்த மூவரையும் பார்க்கின்றன. நம் இல்லத்திற்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் பசியாக இருக்கலாமா என்று ஓடிப்போய் அந்த குளிரை போக்குவிப்பதற்காக சுள்ளிகளை அந்த ஆண் பறவை பொறுக்கி கொண்டு வருகிறது. அதற்கு தீ மூட்டுகின்றன. அந்த தீ பற்றி எறிகிற போது அவர்கள் இதமாக அமர்ந்து கொள்கிறார்கள். அப்போது வருகிறவர்கள் பசியோடு இருக்கலாமா, நான் என்னை தியாகம் செய்து அவர்களுக்கு உணவு அளிப்பேன் என்று அந்த பறவை தீயிலே விழுந்தது. பார்த்தது தாய்ப்பறவை, அதுவும் விழுந்தது. குஞ்சுகள் நாமும் விடுவோம், அவர்களுக்கு பற்றாது என்று அவையும் விழுந்து விட்டன. அவற்றை காப்பாற்ற முடியவில்லை. காலையில் விடிந்த பிறகு இளவரசியை அரண்மனையில் சேர்த்துவிட்டு இந்த துறவியும் மன்னனும் போகிறார்கள். அப்போது துறவி மன்னனிடம் சொல்லுகிறார், பார்த்தாயா, அந்த குருவிகளைப் போல வாழ்ந்தால் இல்லறம் சிறந்தது, உயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராக விருந்தினருக்காக இருந்தால் இல்லறம் சிறந்தது, நாடும் வேண்டாம் என்று அதையும் ஒதுக்கினால் துறவரம் சிறந்தது. எனவே வாழ்கிற இவ்விதத்தை பொறுத்துத்தான் இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்று முடிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். டால்ஸ்டாய் ஒரு கதை எழுதியிருப்பார். டால்ஸ்டாய் மார்ட்டின் என்கிற ஒரு செருப்பு தொழிலாளி, 3 வயது மகன், மனைவி இறந்து விடுவார். அந்த செருப்பு தொழிலாளி எவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருந்தார் என்பதை சொல்லுகிற போது, அவருக்கு கால்களுக்கு செருப்பு தைக்கிற கலை இருந்ததால் அந்த கலை அவருக்கு கை வந்ததால் அவருக்கு பல கால் வந்தன. அந்த கலை கை வந்ததால் அவரிடம் பல கால்கள் வந்தன. அவர் எல்லோரையும் கால்களாகத்தான் பார்ப்பார், முகத்தை பார்க்க மாட்டான். அவருடைய பணி செருப்பு செய்வது தானே. ஆகவே அந்த காலை பார்த்து எப்படி செருப்பு செய்யலாம் என்று பார்ப்பார். மனைவி இறந்து விடுகிறார், மகனும் இறந்து விடுகிறார். அவர் ஆகமங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார். அவர் படித்து இறை சிந்தனையிலேயே இருக்கிறார். ஒரு நாள் அவருடைய கனவிலே அடுத்த நாள் இறைவன் வரப்போவதாக கனவு வந்தது. அடுத்த நாள் இறைவன் வருவான் என்று சுவையாக உணவை சமைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது வயதான ஒருவர் பசியிலால் தடுமாறி செல்வதை பார்த்தார். அவரை அழைத்தார், அவருக்கு சாப்பாடு போட்டார். ஒரு மூதாட்டி நோய்வாய்ப்பட்டு தடுமாறி கொண்டிருந்தார், அவருக்கும் சாப்பாடு போட்டார். இப்படி 3 சாப்பாடு போட்டார். இரவு வரை இறைவன் வருவான் வருவான் என்று காத்திருந்தார். இறைவன் வரவில்லை. கடைசியில் வந்தவர்களெல்லாம் இறைவனின் வடிவங்கள் என்று நினைத்து ஆறுதல் அடைந்தார் என்பது டால்ஸ்டாய் எழுதுவது. யாரெல்லாம் பசியோடு இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் உணவு தேவைப்படுகிறதோ
அவர்களுக்கெல்லாம் உணவு தருகிற போது அது விருந்தோம்பலாகி விடுகிறது. இன்னொரு கதை எழுதியிருப்பார். ஒரு தேவதைகளுடைய கடவுள் தலைவி, அது ஒரு தேவதையை ஒரு பெண்ணின் உயிரை கவர்ந்து வருவதற்காக அனுப்புகிறது. அந்த தேவதை சென்றால் ஒரு பெண் அப்போதுதான் 3 குழந்தைகளை பிரசவித்திருக்கிறார். ஒன்று பால் கொடுக்கிறது, ஒன்று சிரித்து கொண்டிருக்கிறது, ஒன்று அழுகிறது. தவறான முகவரிக்கு வந்துவிட்டோம், இந்த உயிரை எடுக்கக்கூடாது, இந்த குழந்தைகளை யார் காப்பாற்றுவார்கள் என்று அந்த தேவதை உயிரை எடுக்காமல் திரும்பி சென்று விடுகிறது. அப்போது தேவதைகளின் தலைவிக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது. நீ போய் மண்ணிலே பிறப்பாய் என்று சபித்து விடுகிறது. எல்லா சாபங்களுக்கும் உடனடியாக ஒரு சாப விமோச்சனமும் இலவச இணைப்பாக வரும். அப்படி இலவச இணைப்பாக சாப விமோச்சனம் என்னவென்றால், 3 முறை நீ மண்ணிலே சிரித்தால் மறுபடியும் தேவதையாகி விடுவாய். அந்த தேவதை குளிரிலே நடுங்கிக் கொண்டு ஆடை இல்லாத ஒருவனாக கடைவீதியிலே உட்கார்ந்திருக்கிறது. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. அவன் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆடைகள் வாங்குவதற்காக கடைவீதிக்கு வருகிறான். அந்த குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிற மனிதனை பார்த்ததும் அது தேவதை என்றெல்லாம் தெரியாது, தான் கொண்டு வந்த பணத்தை எல்லாம் அந்த தேவதைக்கு ஆடை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அழைத்து சென்று விடுகிறான். தன்னுடைய கணவன் குழந்தைகளுக்கு துணி வாங்காமல் யாரோ ஒரு விருந்தினரோடு வந்ததை பார்த்து கோபப்பட்டு மனைவி கத்துகிறாள், திட்டுகிறாள், விருந்தினரையும் சபிக்கிறாள். அப்போது அந்த தேவதை முதல் முறையாக சிரித்தது. ஏன் சிரிக்கிறாய் என்று அந்த செருப்பு தொழிலாளி கேட்டார். பின்னால் சொல்கிறேன். ஒரே வாரத்தில் செருப்பு தைக்கிற கலையை அற்புதமாக கற்றுக்கொண்டு விடுகிறது. அதற்கு பிறகு அவர் தைக்கிற செருப்புக்காக அனைவரும் ஓடி வருகிறார்கள். பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது, கோணிப்பையில் கட்டோ கட்டு என்று கட்டுகிறார். அந்த நேரத்தில் மன்னரும் தனக்கு காலுக்கு செருப்புகள் வேண்டும் என்று வருகிறார். 3 காலணிகள் செய்து கொடுங்கள் என்று வருகிறார். அளவெடுக்கிறார். மன்னர் சென்று விடுகிறார். ஆனால் இவர் 3 காலணிக்கு பதிலாக மிருதுவான செருப்பை தைத்து விடுகிறார். அதை பார்த்து அந்த செருப்பு தொழிலாளி கண்டபடி திட்டுகிறார். அப்போதும் அந்த தேவதை சிரிக்கிறது. நான் திட்டுகிறேன், நீ சிரிக்கிறாயா என்று. நாம் குழந்தைகளிடம் சொல்லுவேன், பரீட்சையை வைத்துக் கொண்டு சிரிக்கிறாயா என்று. ஏதோ சிரிப்பது பரீட்சைக்கு எதிரானது என்பதைப் போல. கோயிலுக்கு சென்றால் சிரித்தால் குழந்தைகளை ஏன் சிரிக்கிறாய்? கோயிலில் கடவுள் சிரிப்புக்கு எதிராக இருந்தால் சிரிக்கவே முடியாமல் அல்லவா படைத்திருப்பார். ஆனால் அந்த தேவதை பின்னால் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டது. அடுத்த நாள் மன்னனின் சேவகன் வந்தான். மன்னர் இறந்து விட்டார், 3 காலணி வேண்டாம், மிருதுவான செருப்புகள் தான் வேண்டும் என்று வாங்கி போகிறார்கள். 3வது முறையாக ஒரு பணக்கார சீமாட்டி 3 குழந்தைகளோடு வந்து அந்த குழந்தைகளுக்கு செருப்பு தைக்கிறார். அப்போதும் அந்த தேவதை சிரித்தது. ஏன் சிரிக்கிறாய்? நான் 3 முறை சிரித்து விட்டேன், நான் தேவலோகம் போகிற அந்த நேரம் வந்து விட்டது, இப்போது சிரித்ததற்கான காரணம் சொல்கிறேன் என்று தன் கதையை சொல்லிவிட்டு, வந்திருக்கிற விருந்தினன் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவான் என்பது தெரியாமல் உன் மனைவி திட்டினால், எதிர்காலம் தெரியாமல், அதனால் சிரித்தேன். 2வது முறையாக வந்த மன்னனின் தோள்களின் மீது மரணதேவன் இருந்தது, உனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரிந்தது, அது தெரியாமல் என்னை திட்டினாயே என்று சிரித்தேன். 3வது முறையாக நான் எந்த பெண்ணின் உயிர் பறிபோகக்கூடாது என்று நினைத்தனோ அந்த பெண் வளர்த்திருந்தால் கூட இந்த 3 குழந்தைகள் அப்படி வளர்த்திருக்க முடியாது, வேறு யாரோ தத்தெடுத்து பணக்கார சீமட்டி நன்றாக வளர்ந்திருக்கிறார், எனக்கே எதிர்காலம் தெரியாமல் இருந்து விட்டதே என்று சிரித்தேன் என்று. சில நாடுகளில் சுவரில் காப்பி என்கிற ஒன்று இருக்கிறது. வெனிஸ் நகரத்திலே அதை பார்க்கலாம். நீங்கள் சில விடுதிகளுக்கு சென்றால், உணவகங்களுக்கு சென்றால் சுவரில் காப்பி என்று. என்னவென்றால், ஒருவர் சென்று அங்கே அமர்கிறார், 2 காப்பிகள் வேண்டும், ஒன்று எனக்கு, ஒன்று சுவரில் காப்பி என்று. சுவரிலே சென்று காப்பி என்று ஒரு சின்ன துண்டை ஒட்டுகிறார்கள். அடுத்தவர் வருகிறார், 3 காப்பி கொடுங்கள், எங்கள் இருவருக்கும் 2 காப்பி, சுவரில் 1 காப்பி ஒட்டி விடுகிறார். இப்படி வருகிறவர்கள் சுவரில் காப்பி என்று சொன்று 5 காப்பி ஆகிவிடுகிறது. அடுத்த முறை என்ன என்று புரியாத அந்த புதிய வேறு வெளிநாட்டுக்காரர் அங்கே செல்கிறார். அப்போது ஒரு வறியவர் வந்து அமர்கிறார். எனக்கு 1 காப்பி, சுவரில் காப்பி என்கிறார். உடனே அதில் ஒரு துண்டு சீட்டை எடுத்துவிட்டு அவருக்கு 1 காப்பியை தருகிறார்கள். ஒருவர் தனக்கு காப்பி குடிப்பதற்கு கையில் காசில்லாத போது கௌரவமாக சாப்பிடுவதற்கு இந்த வழியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பேசினேன்.
கோவையிலே வடவள்ளியிலே காப்பி என்கிற ஒரு கடை இருக்கிறது. இப்போது அந்த கடையில் இந்த நடைமுறை பின்பற்றப்படுவதாக பார்த்தேன். நான் இலக்கியத்தில் விருந்தோம்பல் என்கிற நூலில் இதை குறிப்பிட்டிருந்தேன். இப்போது அது நடைமுறையாகிவிட்டது. இதை போன்ற புத்தக திருவிழாக்கள் நல்லவற்றை பேசுவது அது நடைமுறையாக வேண்டும் என்பதற்காகத்தான். நாஞ்சில் நாடன் ஊருண்டு காணி இல்லை என்கிற ஒரு புத்தகத்தை அண்மையிலே எழுதியிருக்கிறார். அதிலே மும்பையிலே பைகுலா என்கிற ஒரு இடத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அங்கே ஒரு இஸ்லாமிய பெரியவருடைய உணவு விடுதிக்கு முன்பு வரிசையாக மக்கள், முடியாதவர்கள், வறியவர்கள், வயதானவர்கள் மதிய வேளையிலே அமர்ந்திருப்பார்கள். அங்கே வருகிற சிலர் அந்த கடையில் வந்து 5 பேருக்கு ரொட்டி என்றால் 4 ரொட்டி, பருப்பு, ஒரு சின்ன துண்டு எலுமிச்சை, ஒரு வெங்காயம் ஆகியவற்றை கட்டி தருவார்கள். அந்த 5 துண்டையும் முதலில் உட்கார்ந்திருக்கிற 5 பேருக்கு அந்த 5 உணவையும் தந்துவிட்டு போய்விடுவார். மதியம் 3 மணிக்கு எல்லோருக்குமே உணவு கிடைத்திருக்கும். இன்று நாம் வீட்டிலே விருந்தோம்ப முடியாது. இதை போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி வறியவர்களுக்கெல்லாம் விருந்தோம்புவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.